அனைத்து முயற்சிகளையும் இன்னைக்கு கண்டிப்பா மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம், ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் புதிய ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாம தவிர்க்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணுவோம் நண்பர்களே. மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் உயர இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த தினத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 19ஆம் நாள் ஜூலை மாதம் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாளுங்க. இன்றைய தினம் தேய்பிரை தினங்க. இன்றைய தினம் சஷ்டி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யலாம். சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகச்சிறப்புங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 7ஆம் இடத்துல குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுதுங்க. இன்றைய தினம் கஜகேசரி யோகம் அமைந்திருக்குது. இது ஒரு சிறந்த கிரக அமைப்புங்க. இன்றைய தினம் குரு பகவானின் பார்வை ராசியின் மீது 7ஆம் பார்வையாக விழுகிறதுங்க. மேலும் ராசி அதிபதி புதன் மீது 11ஆம் பார்வையாக குரு பார்வை இன்றைய தினம் கிடைக்கிறது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஏற்கனவே தடைப்பட்ட சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு அனைத்து காரியங்களையும் முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. எல்லா விதமான தடைப்பட்ட காரியங்களையும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடித்து இன்னைக்கு சக்சஸாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. வியாபாரமாக இருக்கலாம், உங்களது பர்சனல் விஷயமாக இருக்கலாம், குடும்பம் சம்பந்தமாக இருக்கலாம், நண்பர்கள் சம்பந்தமாக இருக்கலாம். அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பழைய முயற்சிகள் காரணமாகவே அது விரைவில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. எனவே கண்டிப்பாக புதிய முயற்சிகள் தடைப்பட்ட காரியங்களில் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு. பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் சின்ன தொகையை நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனாலும் உங்களுக்கு போதிய பண வருவாய் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை சமாளிச்சிடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இருக்கு. எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. எனவே கவலைப்பட தேவையில்லை. உங்களது முயற்சிகள் எவ்வளவோ அவ்வளவு வெற்றிகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, அமைதி, ஒற்றுமை ஆகியவை பெருகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப நாளாக இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுங்க. சாத்தியமில்லாத தேவையில்லாத சில சிந்தனைகள்ல உங்க சக்தியை நீங்க யோசிச்சு வீணடிக்காம இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சரியான வழியில இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் நீங்கள் செலுத்துங்கள். கண்டிப்பாக சிறப்பான நாளை இன்னைக்கு மாத்திக்க முடியும். இன்றைய தினம் நாளோட தொடக்கத்துல கொஞ்சம் நிதி இழப்பு உங்களுக்கு ஏற்படலாம், கொஞ்சம் செலவுகள் ஆகலாம். இதனால் நீங்கள் பெரிய கவலைகள் பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தேவையான பண வரவுகள் அமைந்துவிடும். இன்றைய தினம் நீங்கள் மற்றவருடைய கவனத்தை ஈஸியா ஈர்க்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு ஈர்ப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். நல்ல காந்த சக்தி உங்களிடம் இன்றைய தினம் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒழுக்கம் குறைவாக நடந்து கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஒழுக்கக்கேடான விஷயங்களை நீங்களே அறியாமல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. எனவே யோசிச்சு செயல்படுங்க. இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்தோடு வெளியே போகும்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரத்துல போட்டியாளர்களை நீங்கள் சமாளிக்கிறதை விட உங்கள் மனநிலையை நீங்கள் சிறப்பாக தெளிவாக வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க. முந்தைய குழப்பங்கள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் குழம்ப சில பிரச்சனைகள் உங்களுக்கு மனதில் தோன்ற வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இன்றைய தினம் எந்த முடிவும் எடுக்குங்கள். கண்டிப்பாக உங்களது பிசினஸில் நீங்கள் போட்டி பொறாமைகளை சிறப்பாக சமாளிக்க முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான நேரமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பிடித்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் செய்ய முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சின்ன சின்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட முயற்சி பண்ண அவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு சில மனக்காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே
சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளான இப்போ உணவு அவங்களுக்கு பிடித்தமான உணவு வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அல்லது அன்பான அணைப்பை கொடுக்காமல் போறது போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்று தினம் தவற விட்டுடாதீங்க. கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன விஷயங்களை இன்று தினம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். சிறப்பான நல்ல ஒரு மகிழ்ச்சியான இல்வாழ்க்கையும் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கணினியுடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட மறந்துடாதீங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் சிகப்பு நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக இன்னைக்கு அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எதிராக ஏதாவது வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருந்து வந்திருந்தால் அதில் காலதாமதங்கள் குறைந்து உங்களுக்கு விரைவிலேயே சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. எனவே அதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் மன நிம்மதி பெற முடியுங்க. கடன் பிரச்சனைகளை ஓரளவு நீங்கள் சீர்படுத்தக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதுவிதமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்குங்க. புதுசாக இன்னைக்கு நிறைய யோசிப்பீங்க. மேலும் இன்றைய தினம் போட்டிகளில் நீங்கள் எதாவது கலந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. குறிப்பாக திருமணம் அல்லது சுபகாரிய முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எனவே இன்றைய தினம் மனதிற்கு மகிழும் வகையில் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெறக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்கிறதுனால எல்லா காரியங்களும் இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்க, வெற்றிகள் உண்டு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கன்னிட்டுடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஸோ நமக்கு முதல்ல நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஸோ மறக்காமல் நமது கனெக்டுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.